இலங்கை தமிழர்கள் இருக்காங்கல்ல, அதாவது இலங்கையிலேருந்து அகதியில் வந்தவங்க இந்த இடத்துல அதிகமாக இருப்பாங்க போல, அது அதிகமாக போட்டுருக்காங்க. யாரும் அகதிகள் இல்லை, எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்தவங்க தான். ஜஸ்ட்டு ஸோ அவேர்னஸ் தான் சொன்னேன். அப்படி பார்த்தியா எந்த மாதிரி இருக்கு. அம்மி அணைக்கட்டேங்க, அணைக்கட்டு அந்த சைடா. ஹாய் தம்பி பசங்க. ஒரு வழியா டெஸ்டினேஷன் வந்துட்டோம். அணைக்கட்டு பார்க்கலாம், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். சைடில் எல்லாம் பிளாங்காக இருக்குது. இந்த சைடில் அப்படி போகணும் அந்த ரூட்டில். ப்ரோ 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 பாலர் அணைக்கிட்டு, இது பாலர் அணைக்கிட்டு ப்ரோ. ஓப்பன்டா. ஆக்சுவலாக ஒரு அணை கட்டுறது வந்து ரொம்ப ஈஸிலாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அதுக்காக தான் வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அணை கட்டணும்னா நிறையா வந்து எப்படி சொல்கிறது, அட்வான்டேஜ் நிறையாவே இருக்குது, ஆனால் டிஸ்அட்வான்டேஜும் நிறையா இருக்குது. அதுக்காக எவ்வளோ பேர் ஒரு இடத்துல ஒரு இடம் மைக்ரேட் ஆகணும், ஸோ மெனி இஷ்யூ இருக்குது. அது அணை கட்டும் போது நிறைய அசம்பாவிதமும் நடக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் இருக்கும் பாருங்க, அது ஒரு பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பான லைஃப்பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதான் பில்லர்ஸ்லாம் போல. கரெக்ட். ஆமாம் வாங்க. பாலாறு அணைக்கட்டுக்கு இது எங்கே இருக்குன்னா, நம்ம சொன்னதான் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். யாருமே எதுவுமே இல்லைன்னு சொன்ன இடத்துல தான் பாலாறு அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. இந்த தண்ணி வந்து ஓப்பன் பண்ணால் அந்த நிமிஷம் காமிங்க, ஷட்டர் காமிங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் சட்ரு. இந்த சட்ரு வந்து தூக்கிட்டாங்கன்னா தண்ணி வந்து வரும். எந்த அளவுக்கு ஷட்டர் தூக்குறாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வேவ்லென்த் அதிகமாக இருக்கும். இந்த சைடில் காமிங்க, அந்த சைடு அதே தான், ஃபுல்லாக வாட்டர் வர போகுது. இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சிருக்காங்க. வாங்க ஃபுல்லாக இருக்குது. வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராஸ்டிக்காக இருக்குது. அண்ணா மீன் பிடிக்கிறீங்களா? மாட்டுச்சா? என்ன மீன்னா? இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைண்ணா. காய்ஸ் அண்ணா வந்து கூச்சப்படுறாரு, அதனால் அவர் எடுக்க முடியாது. என்ன மீன்னா? என்ன? ஓகே ஏதோ கெண்டை, அதுக்கப்புறம் இன்னும் 2 மீன் ஏதோ சொன்னார். வாயிலே நுழையாத மீன். சூப்பர்ண்ணா. வீட்டுக்கு அக்காவுக்கு சமைச்சு கொடுக்குறக்கா? அதுதான். இப்படியே காமிங்க. தண்ணி இன்னும் வரல இல்லை ப்ரோ? இன்னும் தண்ணி வரல. ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவல் பிளேஸ். நல்லா இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஒதுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு அணைக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கு. சீரியஸாக மீன் பிடிக்கணும் போல இருக்கு. நம்ம ஊரில் நம்ம மீன் பிடிச்சவங்க தான். ஸோ இங்கே வந்து மீன் பிடிக்கிறது, மீன் மாட்டுதானா? அண்ணாக்கு ஜாலி தான். அங்கே ஒரு ஃபேமிலி வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. கம்மி நம்ம இதில் வந்து ஜூம் பண்ணால் தெரியுங்க. அண்ணா ஹாய். அண்ணாவா அக்காவா? அது அண்ணாவா? அவர் கூச்சு போடுறாரு. கிராமத்தான யாருன்னு பார்க்குறாரு. வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான். ஹாய். சரி வாங்க இங்கே வாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், செடி இதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து தண்ணி வந்ததுக்கப்புறமும் வளரும். அதுக்கப்புறம் இதே ஊரா? எப்போ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க? இது எப்போ வந்து கட்டினாங்க? இப்போ தானே? 2 வருஷமாக வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஓகே பரவாயில்ல, இது நல்லா இருக்குது பார்க்குறக்கு. நீங்கள் என்னென்ன வேலை? நீங்கள் என்ன ஒர்க்கு? நான் கம்பெனியில் ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே சூப்பர்ண்ணா. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகேண்ணா, சரி பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், மேனோஸ் சர்வைவல். வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன். நான் ரொம்ப நாள் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ட்ராவல் பண்ணுங்கள். உண்மையை சொல்லுங்கள், எத்தனை பேர் ட்ராவல் பண்ணீங்க? ட்ராவல் பண்ணுறதுனா ட்ராவல் ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கணும், ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு இடத்துல டூரிஸ்ட்டுக்கு புக் பண்ணி சரியா ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது ட்ராவல்லாம் வராது, கன்சிடர் ஆகாது. இப்போ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சடன் பிளானாக நீங்கள் வந்து கையில் காசு இருக்கோ இல்லையோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறீங்களே,
அதில் வரும்டா, அதில் வர ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு அது கொடுக்குற ஒரு 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 கான்ஃபிடென்ஸ். நீங்கள் பெரிய பட்ஜெட் போட்டு 50,000 1 லட்சம் கொடுத்துட்டு போனாலும் வராது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது தான், மேன் vs சர்வைவல் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம். ட்ராவல் பண்ணன்பா, அதில் வர ஃபீலிங் பயங்கரமான ஒரு ஃபீலிங். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபுல்லாக இதுதாங்க பாலர் அணைக்கட்டி சிஸ்டம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஏய் லிட்டில் அப்படி போகிறோண்ணா. அதுதான் என்னை மாதிரி என் ஃப்ரெண்டாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. போகலாம், நடந்தே போகலாமா. சூப்பராக இருக்குல்ல. டைவ் அடிச்சோம்னு வச்சுக்க வீட்டில் திட்டுவாங்க, வேணாம் வீட்டில் ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து வரது போகிற எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். விஷுவல்ஸை எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, எவ்வளோ பெரிய அண்ணன் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. ஏய் போகலாண்டா, நான் போவா. என் ஃப்ரெண்டு போயிட்டாங்க, இப்போ நானும் போகிறேன். எல்லாம் வரேன் பாருங்க, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கிராஸிங்கே வரணும், அவ்வளோதான். வந்தாச்சு. இங்கே காமிங்க, இன்னும் ஒரு பியூட்டியாக இருக்குல்ல. இங்கே காமி, வேறு இருக்கு. ரெண்டு பேரும் நடந்துகிட்டே இருக்கோம். பிளேஸ் அந்த மாதிரி இதாக்கிடுச்சு. அணைக்கிட்ட இங்கேருந்து பாருங்கள், வியூ மோசமாக இருக்கா. மீன் பார்த்தீங்களா வரது, வைப்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டே அது ஓடுது. இது அதோட வீடு, அதுங்க ஹாப்பியாக இருக்கட்டும். தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குது. குளிக்க முடியாது ஏன்னா தண்ணி வந்து இன்னும் இதாகலை. ஸோ காய்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த உள்ளே வந்து செரட்டோனின் ஒன்று இருக்குல்ல, அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா, இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க. ஃப்ரெண்டு கால் பண்ணி வீட்டில் சொல்லிட்டுருக்கான். நம்மளாம் வீட்டிலலாம் சொல்கிறதில்ல, ஏன்னா வீட்டுக்கே தெரியும் இது இப்படி தான் சுற்றுவோம் அப்படின்னு. நான் வருவேன், எனக்கு நிறைய செஞ்சு வைக்கிறேன், நான் நல்லா சாப்பிடணும். கேட்டிங்களா, இது கட்டவும் கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். ஹாய் தம்பி, மீன் பிடிக்கிறீங்களா? கிடச்சிச்சா? நிறைய மீன் சுற்றி பாருங்க. சொல்லு தம்பி. மீன் மாட்டுச்சா? ஓ ஓகே. மாட்டுமா? மீன் மாட்டுமா? ஓ மாட்டுறதில்ல, எதுவும் பிடிப்படுறதில்ல. ஓகே அப்படிதான். மேன் vs சர்வைவல் சர்ச் பண்ண எல்லாமே வரும். ட்ரெக்கிங், கிளைம்பிங் எல்லாம் கையில் பிடிக்க முடியுமா? பாருங்க, அந்த பையன் கையிலே மீன் பிடிக்கிறான். ஹாய்.